இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஸ்காலர்ஷிப் தொடர்பான விடயம் தான். இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமானவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போய் படித்து அங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து தங்களுடைய டிகிரி எடுக்கணும், அதே மாதிரி மாஸ்டர்ஸை முடிக்கணும் அல்லது வந்து ரிசர்ச்சை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களும். ஆஸ்திரேலியாவில் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறதுக்கும் அல்லது ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிறதுக்கும் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த தகவல் வந்து இதில் இருக்க சொல்லப்பட்ட இந்த அவார்ட் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் இது வந்து மிக முக்கியமாக இப்படியான ஆட்களுக்கு நல்ல ஒரு உதவுகரமாக இருக்கும். மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இது. இந்த முறை வந்து கஷ்டப்பட்ட பிரதேசங்கள், அதாவது மாவட்ட ரீதியில் இருக்கிற இலங்கையுடைய மாவட்ட ரீதியில் இருக்கின்ற சில பின்தங்கிய மாவட்டங்கள் அல்லது தமிழர்கள் அதிகமாக செறிந்து வாழ்கின்ற மாவட்டங்களுக்கான இந்த ஸ்காலர்ஷிப்புக்கான அவார்ட்ஸ் வழங்கப்படுது. இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுது. இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் மாஸ்டர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் செய்கிறதுக்கு படிக்கிறதுக்கு இருக்கிறீங்க, எம்பிஏ படிக்கிறதுக்கு அல்லது வந்து ரிசர்ச் படிக்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறது மூலம் நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னு சொன்னால் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கான சான்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஸ்காலர்ஷிப் தொடர்பாக சொல்லப்பட்ட விடயத்தின் அடிப்படையில் ஆஸ்திரேலியன் அவார்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் வந்து மிக முக்கியமாக தற்போது இலங்கையினுடைய உயர்கல்வி அமைச்சு மற்றும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்கல்வி புலமை பரிசீலனை அடிப்படையில் வழங்கப்படுது. அதன் அடிப்படையில் 2027 ஆண்டுக்கான இந்த ஆட்சேப்புகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு. இந்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் நீங்கள் எம்பிஏ கற்கனரி, அதே மாதிரி வந்து ரிசர்ச், அதாவது இது வந்து கோர்ஸ்வொர்க் அல்லது ரிசர்ச் கற்கனரிக்குள்ளால வரும். இதில் வந்து மிக முக்கியமாக காலநிலைக்கான அதாவது இந்த கிளைமேட் தொடர்பான ஆபத்துக்கள், பேரிட மீட்புக்கள் அல்லது கிளைமேட்டுக்கான சேஞ்சஸ் தொடர்பான கல்வி நடவடிக்கைகளுக்கும், எக்கனாமிக் டெவலப்புக்கான கல்வி மாஸ்டர்ஸ் டிகிரி செய்கிறதுக்கும், அதே மாதிரி வந்து எடுகேஷன் பேஸில் மாஸ்டர் டிகிரி செய்கிறதுக்கு எதிர்பார்த்திருக்கிறார்களுக்கும், அதே மாதிரி பாலியல் ரீதியான கற்கிணறிகள் தொடர்பான மாஸ்டர் டிகிரி எடுக்கிறார்களுக்கும் இந்த கல்வி நடவடிக்கை, இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நடவடிக்கையை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக அதிகமாக பின்பற்றப்படுகின்ற நபர்கள், அதாவது யாருக்காக இந்த ஸ்காலர்ஷிப் வந்து வழங்கப்படும் என்று சொன்னால், முக்கியமாக பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு, மிக முக்கியமான முன்னுரிமை வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது இலங்கையில் இருக்கின்ற பின்தங்கிய பிரதேசங்கள் வாழ்கின்ற நபர்கள், அதே மாதிரி வந்து உங்களுடைய ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சன்ஸாக இருப்பீங்களாக இருந்தாலும் உங்களுக்கும் இதற்கான முன்னுரிமைகள் வழங்கப்படும், இந்த கல்வி நடவடிக்கைக்கான முன்னுரிமைகள் வழங்கப்படும் என்று தற்போது சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா 2026 ஆண்டு February 1 ஏப்ரல் 30 வரையான காலப்பகுதிக்குள்ள நீங்கள் இதற்கான அப்ளிகேஷன்ஸை போடலாம். இந்த அப்ளிகேஷன்ஸை எப்படி நீங்கள் போடணும்னு சொன்னால், ஆஸ்திரேலியா அவார்ட்ஸ் srilanka.org என்ற வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸை போட்டுக்கொள்ளலாம். அப்படி நீங்கள் அப்ளிகேஷன்ஸை போட்டிங்கன்னு சொன்னால் அந்த அடிப்படையில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது வந்து நீங்கள் வந்து DFAT என்ற வெப்சைட்டுக்குள்ளே விசிட் பண்ணாலும் நீங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இதில் மிக முக்கியமான கற்கிணறிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து கிளைமேட் சேஞ்ச், அதே மாதிரி டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடியூஸ், அதாவது சொல்கிறது குறைச்சி கொள்றதுப்பானது. அடுத்து வந்து எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், எடுகேஷன்ஸ், அதே மாதிரி வந்து ஜென்ரல் ஈக்குவாலிட்டி அண்ட் டிசேபிலிட்டி ஆஃப் சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ், அதே மாதிரி கவர்னன்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ஸ், க்ரோத் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லப்படுகிற அந்த துறைகளில் இருக்கிற ஆட்களுக்கான அதிகளவான வாய்ப்புகள் இங்கே இருக்குன்னு சொல்லியும், இந்த கற்கனரிக்கான அனைத்து விதமான கொடுப்பனவுகள், அது பார்த்திங்க அனைத்து விதமான விடயங்களையும் வந்து ஆஸ்திரேலியன் டெவலப்மெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் டிவிஷனால் தான் வழங்கப்படுதுன்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் மிக முக்கியமாக இந்த கற்கனரிக்கான பெஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் கிடைக்கிற நபர்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுது. பெண்களுக்கு அடுத்த கட்டமாக வழங்கப்படுறது ஸ்பெஷல்ஸ் பர்சன்ஸாக இருப்பீங்களா, அதாவது சொல்லப்படாத ஊனமுற்றோர்னு சொல்லலாம், அல்லது ஸ்பெஷல் பர்பஸில் இருக்கிற ஆக்களுக்கு இது செகண்டாக வழங்கப்படுது. அதே மாதிரி வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிற ஆக்களுக்கும் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் மூலம் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் உங்களுக்கான கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கும் முடியும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்த கட்டமாக சொல்லப்பட்டிருக்கிற விடயம்தான் இதற்கான விண்ணப்பிக்கக்கூடிய மாவட்டங்களாக வந்து அம்பாறை, பட்டிக்குலோ, ட்ரிங்கோமல்லி, ஜெஃப்னா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, அனுராதபுரம், புலனறுவை, புத்தளம்,
மொனராகல, ரத்னபுர, பதுளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்கள், அதாவது மிக இலங்கையில் பின்தங்கிய மாவட்டங்களை பின் வரிசையிலிருந்து எடுத்திருக்கிறோம். ஸோ அவர்களுக்கு இதற்கான வசதிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட் வழங்கப்படும். அதே மாதிரி உங்களுக்கு அலவன்ஸ் வழங்கப்படும். ஃபுல் எடுகேஷன் செலவும் அவங்களே பார்த்துக்கொள்வாங்க, வாழ்க்கை செலவையும் பார்த்துக்கொள்வினோம். அங்கே படிக்கிறதுக்கான புக்ஸ், அந்த உபகரணங்கள் இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மாணவர்களுக்கான ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான காப்புறுதி இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாஸ்டர் டிகிரிஸ் அதோட வந்து வேலையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா இது இலங்கையில் இருக்கிற நபர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வழங்கப்படுறதால இந்த முறை இந்த விண்ணப்பங்களுக்கு விண்ணப்பிக்கிற நபர்கள் அதிகளவான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்கான உங்களை செலக்ட் பண்ணி கொள்றதுக்கும் அல்லது செலக்ட் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த அப்ளிகேஷன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான சொல்ல வேணும். இது வந்து இந்த நன்மைகள்லாம் சொன்னால் இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பேசிக் இங்கிலீஷ் டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணிக்கொண்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் இருக்கும். ஆகவே அவங்களோட பாலிசிஸின் கைடன்ஸும் கைட் புக்கும் உங்களுக்கு வழங்கிடும். அந்த கைட் புக்கை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷனை போடலாம். இந்த அப்ளிகேஷனை முதலாவதாக நீங்கள் என்னத்தை கோர்ஸை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை உங்களோட ப்ரைமரி டேட்டாஸ் நீங்கள் என்டர் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கான அப்ளிகேஷனில் நீங்கள் எந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுங்க, நீங்கள் நாமினேட் பண்ணுற கோர்ஸ் எதுவோ நீங்கள் அதை முதலாவதாக செலக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும். ஓகே, ஸோ இதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கொள்ளணும். அதாவது உங்களுடைய ஸ்டடீஸ் இந்த ஏற்கனவே இருக்கிற நீங்கள் முடிச்சிருக்க பேச்சுலர் ஆஃப் டிகிரிஸோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்டடீஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கிறீங்களா அதற்கான டாக்குமெண்ட்ஸையும் வந்து நீங்கள் தயார்படுத்தி வச்சுருந்தா தான் இந்த ஸ்டடீஸ் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸை வந்து குயிக்காக செஞ்சு கொடுக்க இருக்கும். அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணுன்றதையும் நான் இங்கே மிக முக்கியமாக சொல்லிக்கொள்கிறேன். சரியா, இதுக்கு அடுத்த கட்டமாக இதில் இருக்கிற இந்த கோர்ஸ் தொடர்பான கண்டிஷன்ஸ் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இலங்கைக்குள்ளே வந்து இலங்கையில் மேலே குறிப்பிடப்பட்ட, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கையில் குறிப்பிடப்பட்டிருக்க அந்த மாவட்டங்கள், அதாவது தமிழர்கள் அதிகமாக பிறந்து வாழ்கின்ற அனைத்து மாவட்டங்களையும் இங்கே உள்ளடக்கிறோம். வட மாகாணம், கிழக்கு மாகாணத்தை உள்ளடக்கியிருக்கணும். அது இல்லாமல் அண்டாபுரம், புலனறுவை, நுவரெலியா, பதுளை மாவட்டங்களையும் உள்ளடக்கின்றிருக்கணும். ஸோ இந்த மாவட்டங்களுக்குள்ளே நீங்கள் வசிக்கிற நபராக இருப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து ஐஎல்டிஎஸ்க்கான உங்களோட ஸ்கோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் நீங்கள் 6.0% இருக்கணும். அல்லது வந்து நீங்கள் ஒரு 5% இருந்தால் கூட உங்களை வந்து பிடிஇன்ற எடுக்கணும். அதாவது ஒன்று ஐஎல்டிஎஸ் அல்லது வந்து இங்கிலீஷ், இது வந்து சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னல் ஃபாரின்ஸில் நீங்கள் போய் படிக்கிறேன்னா இந்த லாங்குவேஜ் மிக முக்கியம். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் ஐஎல்டிஎஸ் அதே மாதிரி வந்து பிடிஇன்னு சொல்லப்படுகின்ற இந்த இங்கிலீஷ் நாலேஜுக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் 5லேருந்து 6% இருக்கணும். 5.0லேருந்து 6.0க்குள்ளே இருந்தால் உங்களை செலக்ட் பண்ணுவினோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு 3 இயர்ஸுக்கான போஸ்ட் எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். இது வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் டிகிரிஸ் வச்சுருந்தால் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் வந்து அல்லது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸில் வந்து ஒரு 3 இயர்ஸுக்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பேச்சுலர்ஸ் டிகிரிஸ் ஏதாவது வச்சுருந்தால் நீங்கள் அதன் த்ரூவு நீங்கள் ஸ்டடீஸ் ப்ரோக்ராமுக்குள்ளே உள்ளே போகலாம். அல்லது ஏதாவது ஒரு அகாடமிஸ் ஓ ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் ஆஃப் ரிலேட்டட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகே, இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுற டைமுக்குள்ளே நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் மிக முக்கியமான ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் உங்களை தந்திருக்கணும், அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கொள்ளணும். அதில் வந்து டாக்குமெண்ட் சர்டிஃபை பண்ண வேண்டியதும் சர்டிஃபை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். டிகிரி கட்டாயம் சர்டிஃபை பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ரான்ஸ்கிரிப்ட் சொல்லுவோம், நீங்கள் டிகிரி முடிச்சிங்கன்னா அக்கடமி ரான்ஸ்கிரிப்ட்ஸ் கிடைக்கும், அதுவும் சர்டிஃபை பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களோட சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுற பாஸ்போர்ட் அண்ட் என்ஐசியை நீங்கள் டிரைவிங் லைசன்ஸை சர்டிஃபை பண்ணியிருக்கணும். இது இல்லாமல் உங்களோட சிவி அது சர்டிஃபை பண்ண வேண்டிய தேவையில்லை. அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அதாவது டெவலப்பிங் பிளானில் இருப்பீங்களாண்டா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சர்டிஃபை பண்ண தேவையில்லை, டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறுபட்ட டாக்குமெண்ட்ஸ் இங்கே நாங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் அதையும் உங்களோட இந்த லிஸ்ட்டில் நான் தந்திருக்கேன்னு சொன்னீங்க, அதை ஃபுல்லாகவே இந்த லிஸ்ட்டில் பார்க்கலாம்.
ஸோ இது தொடர்பான மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தேவை, டாக்குமெண்ட்ஸ் தொடர்பான இன்னும் பல்வேறுபட்ட விடயம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லி டாக்குமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி அதை சப்மிட் பண்ணுறதுன்ற எல்லாமே நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுவேன். இது தொடர்பான வீடியோ தேவைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ அதை தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோ அதோடமான வீடியோ போடலும். ஏன்றால் இந்த வீடியோ இந்த டைம் வந்து ஒரு லிமிட்டட் டைமுக்கு நான் முடிக்கணுன்றபடியாக அந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வீடியோஸ் போடக்கூடியதாக இருக்கும். இதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற விடயம் தான் இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது தொடர்பான விடயங்கள் எல்லாமே ஆஸ்திரேலியன் அவார்ட் ஸ்காலர்ஷிப் பாலிசி ஹேண்ட்புக் கொண்டு இருக்குது, அதாவது ஹேட்லாக் கொண்டு இருக்குது. அங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர் பண்ணியிருக்கிறாங்களோ, அங்கே வந்து என்னென்ன விடயங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்களோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இங்கிலீஷில் செஞ்சுருக்கணும். மிக முக்கியமாக உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் இருக்கணும். சில பேர் இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து தமிழில் இருக்கும், அல்லது வந்து சிங்கள மொழியில் இருக்கும், அல்லது வந்து இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷில் இருந்தால் நோ இஷ்யூ, பட் தமிழில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு மட்டுமில்லை, நீங்கள் ஃபாரினுக்கு எங்கே போனாலும் கட்டாயம் அது உங்களுக்கு தேவைப்படும். இதற்கடுத்தமாக மேலதிக விடயங்களும் சொல்லியிருக்கிறோம். இதற்கான இன்னும் பல்வேறு விடயம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஆஸ்திரேலியன் அவார்ட் அண்ட் ஸ்ரீலங்கன்ஸ் அண்ட் மால்டீவ்ஸ்ன்ற அட்ரஸில், அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கிற அட்ரஸ் தான் இது. எங்கேண்டா கொழும்பு 8 கின்ஸ்லி ரோட்டில் இருக்குது. கின்ஸ்லி ரோட்டில் இருக்கிற கொழும்பு 8 75 1/1 வெப்சைட்டில் இருக்குது. டெலிஃபோன் நம்பர்ஸும் தந்திருக்கிறோம். டெலிஃபோன் நம்பர்ஸுக்கும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸை கேட்டுக்கொள்ளலாம். அந்த டெலிஃபோன் நம்பர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் +9411577297 அல்லது வந்து 80 வெப்சைட்டை நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அல்லது வெப்சைட்டுக்குள்ளே போகிறோன்னு சொன்னால் ஆஸ்திரேலியன் அவார்ட் ஸ்காலர்ஷிப்ன்ற வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஏனைய பல்வேறுபட்ட விடயங்களை வந்து மொபைல் மூலமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஆஸ்திரேலியன் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 2026-27 ஆண்டுக்கான கல்வி ஆண்டுக்கான தான் இந்த அறிவித்தல்கள் வழங்கப்பட்டிருக்குது. ஆகவே அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கான எல்லா விடயங்களும் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். மேலதிகமான விடயங்கள் தொடர்பான மேலதிகமான விடயம் தேவை. இந்த ஃபார்ம்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, அட்டஸ்டேஷன் எப்படி பண்ணுறது, இது தொடர்பான எல்லா விடயங்களும் தேவைன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போடக்கூடியதாக இருக்கும். ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மிக முக்கியமான பயனுள்ள பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் துபாய் மற்றும் UAE இருக்கிற வேலைவாய்ப்பு தொடர்பான வீடியோவும் தெரிஞ்சுக்கொள்ளலாம்.